Assalamu alaikum to all. Hello friends, welcome back to Taj Cooking by Banu. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச ஒரு சூப்பரான ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி மக்ரோனி வச்சு பார்க்க போகிறோம். மக்ரோனி இந்த மாதிரி ஸ்வீட்டாக அண்ட் க்ரீமியாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க ரொம்பவே குயிக்காக சாப்பிட்ருவாங்க. அவங்கள சாப்பிட்ணும் வைக்கணும் அப்படின்ற எந்த ஒரு டென்ஷனும் இருக்காது. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், உடனே காலி ஆகிடும். இது ரொம்பவே ஈஸியாக வெறும் சிம்பிளாக நம்ம வீட்டில் எப்போவும் இருக்கக்கூடிய ஒரு மூணு இன்க்ரீடியன்ஸை வச்சு ரொம்பவே குயிக்காக பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ரீமியாக இருக்குது. குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்க கூட இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு 2 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். 2 கப் அளவு பால் எடுத்துக்கோங்க. பால் நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி பால் எடுத்து ஃபஸ்ட்டு நல்லா காய்ச்சிக்கோங்க. ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு இது லஞ்ச் பாக்ஸாக கூட வச்சு கொடுத்தா ரொம்ப ஈஸியாக சாப்பிடுவாங்க. இப்போது 2 கப் அளவு பால் நல்லா கொதித்ததுக்கப்புறமா அதில் ஒரு 2 கப் அளவு நான் பாஸ்தா எடுத்திருக்கேன், மக்ரோனி. இது எந்த டைப் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி மிக்ஸ்டு பாஸ்தா தான் எடுத்திருக்கேன். எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்லா போட்டு பாலில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா இது கொதிக்க வச்சு நல்லா அது வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்போது ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. பாருங்கள், பால் எல்லாம் நல்லா கொஞ்சம் வற்றிருக்கு. நம்ம பால்லே ஃபுல்லாக அந்த பாஸ்தாவை வேக வைக்கும்போது ரொம்பவே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பாஸ்தா ரொம்ப எந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்களா? ஒரு பாஸ்தாவை பொறுத்து சிலது சீக்கிரத்தில் வெந்துடும், சிலது கொஞ்சம் லேட்டாக வேகும். எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு வெந்திருந்தால் போதும். நல்லா இந்த மாதிரி ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கோங்க. வேக வச்சுட்டு அந்த பால் நல்லா ஃபுல்லாகவே வற்றி வரணும். வற்றி வர்ற அளவுக்கு கொஞ்சம் நேரம் நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ ஃபுல்லாக பால் நல்லா வற்றிருச்சு. இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஏன்னா பசங்க சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு, பால் குடிக்க மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பால்லே வேக வச்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பால் எல்லாம் நல்லா வற்றினதுக்கப்புறமா அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சக்கரை ஆட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கலர் மாறிடும், அவ்வளோதான். ஆனால் அது ரொம்ப ஹெல்தி. எங்கள் பசங்க ஒயிட் கலராக இருந்தால் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா? அதனால தான் நான் இன்றைக்கி ஒயிட் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் ஆட் பண்ணி ஃபுல்லாக நல்லா அது கிண்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போது நம்மளோட அந்த பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட என்ன சீஸ் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி மொசரல்லா சீஸ் தான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். சீஸ் இல்லை அப்படின்னா சீஸ் ஸ்லைசஸ் இருக்கும் இல்லையா? அந்த ஸ்லைசஸ் கூட ஒரு 2 நீங்கள் பிச்சு போட்டால் அது சீக்கிரத்தில் இதாகிடும். இந்த ஹீட்லேயே சீஸ் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகிடும். ஸோ சீஸ் போடுறதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா சீஸ் போட்டதுக்கப்புறமா வெந்துகிட்டே இருந்தது அப்படின்னா அடியில் பிடிச்சிரும். அவ்வளோதான். இப்போ சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி ரொம்பவே க்ரீமியாக ரொம்ப டேஸ்டியான ஒரு பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகாது இது செய்கிறதுக்கு. ரொம்ப குயிக்காக காலையில் பிள்ளைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக இது மாதிரி செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் கூட பாத்திரத்தில் மீதம் இருக்காது. தட்டில் ஃபுல்லாக காலி பண்ணிவிடுவாங்க. பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. நீங்களும் இது மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.